الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா எண்ணற்ற அருள்களை வழங்கியிருக்கிறார். பொதுவாக மனித சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா எண்ணற்ற அருள்களை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை கணக்கிட்டு முடிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளிலே மிகைத்த பண்பு அவனுடைய அருளும் அன்பும் கருணையும் தான். வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, எனது கருணை எனது அன்பு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது, வியாபித்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அவனது எல்லையில்லாத கருணை அன்பு அவற்றை விளங்கிக் கொண்டவர்கள் உண்மையில் பாக்கியத்தார்கள். அவர்களால் தான் அல்லாஹ் தாலாவை நன்றியோடு நினைவு கூற முடியும். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாகவும் இருப்பார்கள். பொதுவாக அல்லாஹ்வின் அருள்களை விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்கே நாங்கள் இந்த தலைப்பில் விளங்கிக் கொள்ள முயற்சிப்பது முஸ்லீம் உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா எத்தகைய அருள்களை வழங்கியிருக்கிறான் என்பதாகும். அந்த அருள்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தால், அந்த அருள்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால், அந்த அருள்களை பயன்படுத்த முடியுமாக இருந்தால், அந்த அருள்களை வைத்து நாங்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்ய முடியுமாக இருந்தால், இந்த சமூகத்தை மிகைப்பதற்கு உலகத்தில் வேறு எந்த சமூகத்தாலும் முடியாது. அதனைத்தான் இந்த உரையில் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். அந்த விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தெளிவானதாக ஆக்கி வைத்து அதன் உலக மறுமை விளைவுகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று நான் முதலிலே அல்லாஹு தஆலாவை பிரார்த்திக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய மிகப்பெரிய அருள்களில் ஒன்றுதான் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற கொள்கைகளாம். முஸ்லிம் சமூகம் ஒரு கொள்கையை உடைய சமூகம். கொள்கைதான் இந்த சமூகத்தில் அதிவிசேஷமான சிறப்பம்சமாகும். என்ன கொள்கை என்றால், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அது ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, அல்லாஹ்விலிருந்து துவங்கி அல்லாஹ் வரைக்கும் அல்லாஹ் தான் முதன்மையானவன், அல்லாஹ் தான் இறுதியானவன். ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவன் வெளிப்படையானவன், அந்தரங்கமானவன். வல் வல் பாத்தின், ஆதியும் அவனே அந்தமும் அவனே சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற அதிகமானவங்களுக்கு எதிலிருந்து எது வரைக்கும் என்ற விளக்கம் தெளிவில்லாமல்
அதாவது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்விலிருந்துதான் அனைத்தும் ஆரம்பம், இறுதியாக எல்லாம் அல்லாஹ்விடமே சென்று சேர்கின்றன. அங்கிருந்து துவங்கி அந்த இறுதி வரைக்குமான அனைத்தை பற்றியும் அருமையான ஒரு விளக்கம் கோட்பாட்டு ரீதியாக தரப்பட்ட ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். நாங்க பிறக்கிறதுக்கு முன்னால எங்களோட நிலைமை என்ன, நாங்க இறந்ததற்கு பின்னால எங்களோட நிலைமை என்ன, இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது என்ன, எதையுமே விட்டு வைக்காமல் அற்புதமாக அனைத்தையும் விளக்கி இருக்கின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதுதான் நாங்கள் கொள்கைன்னு சொல்றோம். அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான் என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் இந்த மனிதனை படைத்தான், ஏன் படைத்தான் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கோம். உலகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அதை தெளிவாக சொல்லி இருக்கின்ற ஒரு மார்க்கம். உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு வேலையை பற்றியும் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா முதலாவது வசனத்தில் சொல்ற சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், அலிஃப் லாம் மீம் இதுதான் வேதம், இதுதான் வேதம் என்று குர்ஆனை பற்றி முதலாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அந்த வசனத்திலேயே அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் சந்தேகங்கள், மயக்கங்கள், குழப்பங்கள், தெளிவில்லைகள் எதுவுமே கிடையாது. ஆதி முதல் அந்த வரைக்கும் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் தான், வேதம் தான் இந்த குர்ஆன். இது ஒரு அருள் என்று நாங்க கருதிக்கிறோமா இல்லையான்றது எங்களையே பொறுத்தது. ஆனா அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய அருள் இதுதான். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய அருள், அனைத்தையும் தெளிவாக மயக்கங்கள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. நாங்க தெளிவோடு இருக்கிறோமா இல்லையா அது வேற விஷயம். நாங்க தெளிவாக பெற்றுக்கொள்ளல, அது எங்கட பிள்ளை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எது பற்றியும் அவர்களுக்கு தெளிவு கிடையாது. இன்னைக்கு குழப்பங்களை உருவாக்குற ஆட்களை நாங்க பார்த்தா பொய்களும் புரட்டுகளும் போலிகளும் அவதூறுகளும் இதுதான் அவங்களோட கொள்கைகள். எதிலையுமே அவங்களுக்கு தெளிவு இல்லை, நிலைப்பாடுகள் இல்லை, விளக்கம் இல்லை. இஸ்லாத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியவும் மாட்டாங்க. ஏனென்றால் இதனை அருளாக கருதி முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய தீனில் இருக்கிற விளக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உண்மையை முஸ்லிம் சமூகம் எப்ப உணர்வோ அன்றைக்கு இந்த சமூகத்தை நிகழ்த்த யாராலும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்தது பெரியோர் படையோடு, ஆயுதங்கள் தரித்த ஒரு படையோடு அல்ல, ஏராளமான செல்வங்களோடு அல்ல, அதிகாரத்தோடு அல்ல, தலைமைத்துவத்தோடு அல்ல. அவங்க உலகத்துக்கு வந்ததே இந்த விளக்கங்களோடு தான், விளக்கங்களோடு தான் வந்தாங்க. வஹி என்றது என்ன? மனிதனுக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொன்ன அல்லாஹ்வுடைய வேத வெளிப்பாடு. திபியானன் லிகுல்லி ஷை, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அனைத்துக்கும் விளக்கமாக நாங்கள் இருக்கிறோம். இதுல தெளிவுபடுத்தப்படாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டம், இன்றைய முஸ்லிம் சமூகம் இந்த விளக்கங்களோடு வாழவில்லை, விளக்கங்களோடு வாழல. எங்கள்கிட்ட சந்தேகங்களை முன்வைச்சா
என்கிட்ட யாராவது சந்தேகங்களை முன் வச்சா அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கே எங்கிற மார்க்கம் தெரியாது. அதனாலதான் இன்று நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற சூழலில் எங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்கலாம் இருக்குது. என்றால் எங்கட மார்க்கம் எங்களுக்கு தெரியாது. எங்கட மார்க்கம் எங்களுக்கு தெரியாது, எங்கட கோட்பாடுகள் எங்களுக்கு தெரியாது, எங்கட கொள்கைகள் எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கைகளை விளங்கப்படுத்தித்தான் அவங்க வென்றாங்க. அந்த கொள்கைகள் தான் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த வேதம் இறக்கப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய இரட்சகமிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, அருள் ரஹ்மத் வந்திருக்கிறது, வழிகாட்டல் வந்திருக்கிறது, உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு மருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்றார், உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து உபதேசம் வந்திருக்கிறது, நேர்வழி வந்திருக்கிறது, அருள் வந்திருக்கிறது, உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு மருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க உலகத்துல எதையாவது பெற்று சந்தோஷப்படுறதா இருந்தா இந்த குர்ஆன் விளக்கங்களை பெற்று சந்தோஷப்படுங்க. குர்ஆன் விளக்கங்களை பெற்று சந்தோஷப்படுங்க. இதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்றால் மிகப்பெரிய அருள். நீங்க சந்தோஷப்படுறதா என்றால் இந்த அருளை பெற்று சந்தோஷப்படுங்கள். நீங்கள் உலகத்தில் சேர்க்கின்ற அனைத்து சொத்துக்களையும் விட சிறந்த சொத்து இதுதான் என்று குர்ஆன் அல்லாஹ். ஆனால் இந்த சொத்து இன்று பெருமதியற்றதாக மாறியிருக்கிறது. இந்த அருளாக முஸ்லிம் சமூகத்திற்கு விளங்கவில்லை. இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திரும்ப திரும்ப முஸ்லிம் சமூகத்துக்கு அழைப்பு விடுக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்துல கொள்கைகளை, இஸ்லாத்துல நடைமுறைகளை மட்டுமல்ல, இஸ்லாத்துல கோட்பாடுகளை, கொள்கைகளை, விளக்கங்களை, வழிகாட்டல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றோடு நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அடுத்த சமூகத்துக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லணும் என்றா எங்கட அமல்களை செய்ய தெரியவராது. நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம், நாங்கள் ஹலால சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க நோம்பு பிடிங்க, அது நல்லா, அது நல்லதாயிக்கலாம், எங்களுக்கு தேவை என்று சொல்லுவோம். நாங்கள் செய்த அமல்களை அவங்களுக்கு சொல்லி விளங்காது. அந்த அமல்களாலதான் பிரச்சனையை வந்துருக்கு. எது அவங்களுக்கு விளங்கும்? அவங்களுக்கு விளங்கும் கொள்கைகளை அவங்களுக்கு சொல்றாங்க. கொள்கைகள் அவங்களுக்கு அந்த குறைஷி காபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் அமல்களை கொண்டு வந்து அறிமுகம் செய்யல. ஆரம்பத்தில் கொள்கைகளை தான் அறிமுகம் செஞ்சாங்க, விளக்கங்களை தான் சொன்னாங்க. ஐங்கால தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு 10 வருஷங்கள் பேசுது. நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு 15 வருஷங்கள் பேசுது. ஜக்காத் கடமையாக்கப்படுறதுக்கு 15 வருஷங்கள் பேசுது. ஹஜ் கடமையாக்கப்பட்டது அதற்கு பின்னர். ஹலால் ஹராம்கள் ஹலால் ஹராம் வரையறைகள் எல்லாம் விதியாக்கப்பட்டது எல்லாமே மதீனால. வட்டி ஹராமாக்கப்பட்டது கடைசி காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்தில். அப்படி பார்த்தா என்ன விளங்குறோம்? அப்ப ஆரம்பத்தில் என்னத்தான் சொன்னாங்க? வந்து இந்த வாழ்க்கையை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, அவனுடைய வல்லமைகளை பற்றி விளக்கம் பேசினார். அதுதான் ஈமான். அதான் ஈமான் சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்றதா ஈமான்.
அதைத்தான் நாங்கள் அடுத்த சமூகங்களுக்கு சொல்லணும். அதை சொல்ல தெரியாம நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் செய்யற அமல்கள் மாத்திரம் தெரியும். அந்த அமல்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்ல பார்க்கிறோம். அவங்க கேட்கிறாங்க, கேட்டு சொல்றாங்க, அது நல்லதான். ஆனா எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வச்சுக்கோங்க. நல்லதான், ஹலால் நல்லதான், எங்களுக்கு வா, நீங்க வச்சுக்கோங்க. எப்படி கொடுக்குறது, எப்படி கொடுக்குற வானான்னு சொல்றான். ஆனால் இஸ்லாத்தை ஒருபோதும் மனித சமூகம் வேண்டாம் என்று சொல்லாது எடுத்துக்கொள்ளும். எதை சொன்னால் விளக்கத்தை சொல்லுங்க. முதலாம் மார்க்கத்தின் அடிப்படைகளை, அந்த அடிப்படைகள் கோட்பாடுகள் எங்களுக்கு தெரியாத போது இந்த மார்க்கத்தின் அழகை அடுத்த மனிதனுக்கு சொல்லவே முடியாது, காட்டவே முடியாது. இந்த அருளை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். இதை பற்றி மாத்திரம் தனியாக ஒரு நீண்ட உரை நிகழ்த்த, ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கிக் கொள்கிறேன். இந்த அருளை நாங்கள் புறக்கணித்தால் அடுத்த அருள்கள், இதுக்கு பின்னால் சொல்லப்படுற அருள்கள் இருக்கிறது, அந்த அருள்களால் கூட நாங்கள் பயன்பெற முடியாது. இந்த அருளை இந்த சமூகம் புறக்கணித்தாங்க. பின்னால பார்க்கிற நேரம் இந்த அருள்களை நாங்கள் இன்னும் ஒரு முறை இடையிலேயே திருப்பியும் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு செல்வேன். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த மற்றொரு அருள், இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த அருளையும் முஸ்லிம் சமூகம் எந்த அளவு புரிந்து கொண்டது, விளங்கிக் கொண்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறார். ஒரு சமூகம் உலகத்தை நீங்க பார்க்கலாம், எத்தனையோ மதங்களை கொள்கைகளை பின்பற்ற சமூகங்கள் இருக்கின்றன. ஆனா அவங்க ஒரு சமூகமாய், அவங்க ஒரு சமூகமாய், முஸ்லிம் சமூகம் தான் ஒரு சமூகமாக இருக்கிறது. இப்படி சொன்னா விளங்காது. உதாரணம் சொன்னா வரும். முஸ்லிம் சமூகம் ஒரு சமூகமாக இருந்து இன்று அது சிதறி இருக்கிறது. ஆனாலும் இன்றும் சில சந்தர்ப்பங்களில் அது ஒரு சமூகமாக ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகிறது. சில சந்தர்ப்பங்கள், உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு ஃபில்ம் வந்தது அல்லது ஒரு கார்ட்டூன் கீறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் என்ற ஒரு செய்தி வந்தால் உலகளாவிய முஸ்லிம் உம்மத் ஒரே குரலில் எழுந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறார். தன்னுடைய தூதருக்காக குரல் கொடுக்கிறார். அவர்களை இழிவுபடுத்தியவர்களை வன்மையாக கண்டிக்கிறார். இதை பார்க்கிறோம். யார் ஆர்கனைஸ் பண்ற, யார் இது ஆர்கனைஸ் பண்ற? அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் உலகத்தில் வாழ்ற எல்லா முஸ்லிம்களும் ஒன்றாக எழுந்து நின்று தங்களுடைய தூதருக்காக குரல் கொடுக்கிறார். ஒரு உம்மத் என்றதை நாங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். தலைவர் இல்லை, தலைவர்கள் என்றது வேற ஒரு பிரச்சனை, அதுக்கு நாங்கள் வருவோம். தலைவர் இல்லாத நிலையிலையும் ஆர்கனைஸ் பண்ணாத நிலையிலையும் பெரியோரு ஏற்பாடு செய்யாத நிலையிலும் இந்த சமூகம் ஒரே குரலில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக பேசுகின்றது, குரல் கொடுக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தியவர்களை கண்டிக்கிறது, அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இதை நீங்க வேற எந்த சமூகத்திலையாவது நீங்க பாக்குறீங்களா? உலகத்துல வேற எந்த சமூகமாவது இவ்வாறு ஒரே சமூகமாக எழுந்து நின்று
ஏதாவது ஒரு இஷ்யூல, ஒரு விவகாரத்துல குரல் கொடுக்கிறத அல்லது ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இஷ்யூவாக்குறத நாங்க பார்த்திருக்கிறோமா? உலகத்தில் எந்த சமூகமும் அப்படி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சமூகம் என்ற தன்மையை அல்லாஹ் இந்த சமூகத்துக்குள் வைத்திருக்கிறார். எங்களுக்கு முஸ்லீம்கள் உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற நேரம் எங்கட பிரச்சனை மாதிரி நாங்கள் உணர்றோம். அதுக்காக கவலைப்படுறோம், அதுக்காக குரல் கொடுக்கிறோம். ஆப்கானிஸ்தான்ல, ஈராக்ல, பலஸ்தீன்ல முஸ்லீம்கள் துன்புறுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்க துவா கேட்டிருக்கிறோம். அவங்களுக்காக நாங்க துவா கேட்டிருக்கோம். ஏன்? அதுதான் ஒரு உம்மத் என்ற உணர்வு, ஒரு உம்மத் என்ற உணர்வு. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த உணர்வு அப்படியே எழும்பிட்டு திரும்ப அமர்ந்து போகும். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த உணர்வு வெளிப்பட்டு உச்சகட்டத்துக்கு வந்து அப்படியே அந்த உணர்வு அடங்கி போயிடும். அது அடங்கி போறதுதான் இல்லை, அது அடங்கி போறதுதான் இல்லை. அடங்கி போகாம அதை தொடர்ந்து வச்சு போடுறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? இது ஒரு அருளாக நாங்க கருதினா, உலகத்தில் எந்த சமூகத்துக்கு கிடைக்காத அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு மாத்திரம் வழங்கிய ஒரு அருள் என்று சொல்லி நாங்கள் கருதினால், அதனை பாதுகாப்பது எப்படி, அதை பராமரிக்கிறது எப்படி, அதை வளர்க்கிறது எப்படி, அதால பயன் பெறுறது எப்படி, இதையெல்லாம் நாங்கள் சிந்திப்போம். ஆனால் இதனை ஒரு அருள் என்று கருதாத காரணத்தினால் இந்த சமூகம் சிதறி போயிருக்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறாங்க. இது ஒரு அருள். இந்த அருளை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் அல்லாஹ் தஆலா சில கண்டிப்பான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அந்த வழிகாட்டல்களை நாங்கள் சரியாக பேணினா, பின்பற்றினா இந்த அருளை பாதுகாக்கலாம். இந்த அருளை பாதுகாக்கலாம். என்ன? ஒன்று, முஸ்லிம் உம்மத்துக்கு தலைமைத்துவம் வேண்டும். முஸ்லிம் உம்மத் கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத் அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் பிணைக்கப்பட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களும் இந்த உம்மத்தில் வளர்க்கப்பட்டால் இந்த சமூகம் எப்போதும் ஒரு உம்மத்தாக இருக்கும். அந்த உம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஒரு உடம்பு, ஒரு உடம்பாக இருக்கும். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். மூமின்களுடைய அன்பு, அந்நியோன்யம், உறவு, இவற்றுக்கெல்லாம் உதாரணம் ஒரு உடம்பை போன்றதாகும். அந்த உடம்பில் ஏதாவது ஒரு பகுதிக்கு ஒரு வருத்தம் வந்தால், ஒரு வேதனை வந்தால், முழு உடம்பும் அந்த வேதனையை பகிர்ந்து காய்ச்சல் காய்ந்து விழித்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு உடம்பாக இந்த மூமின்கள் சமூகத்தை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் இந்த சமூகத்தில் மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த மூன்றையும் உணர்ந்து செயல்படுத்தினால் இந்த உம்மத் ஒரு உம்மத்தாக இப்போது. அதுதான் இந்த உம்மத்துக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். இந்த உம்மத், இந்த சமூகம் கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும். இந்த உம்மத்தின் அங்கத்தவர்கள் அன்பினாலும் நல்ல பண்புகளினாலும் சகோதரத்துவத்தினாலும் பிணைக்கப்பட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களும் தலைமைத்துவம், கட்டுப்பாடு, அன்பு, சகோதரத்துவம், இந்த மூன்று விஷயங்களையும் இந்த சமூகத்தில் வளர்த்தால் இது ஒரு உம்மத். இந்த மூன்றும் இல்லாமல் போனால்
இது ஒரு உம்மத்தாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் கனமா நடந்தா எழுதி எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுவோமே, அந்த டைம்ல ஒரு உம்மத்து மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு போன பிறகு திரும்பவும் இந்த சமூகம் அப்படியே நிலத்துல விழுந்து உடைந்த ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி செதறி சின்ன பின்னமாய் போகும். இந்த சமூகத்தினால் எதனையும் செய்ய முடியும். இது ஒரு அருளாக பார்க்க முடியாத நிலையில் இன்றைய முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழலை எல்லோரும் கதைக்கிறார்கள். கதைக்காதவங்க யாருமே இன்றைக்கு கொஞ்சம் ஓய்ந்திருந்தாலும் அதன் தாக்கத்திலிருந்து நாங்கள் இன்னும் விடுபடவில்லை. நிலைமைகளை அவதானிக்கின்ற போது தெரிகின்றது, இந்த ஓய்வும் இன்னும் ஒரு முறை அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற ஓய்வாக இருக்கலாம். எனவே இந்த நாட்டில் நாளை என்பது பிரச்சனை இல்லாத ஒரு நாளை அல்ல. நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் என்று சொல்ல தெரியாது. இந்த அசாதாரண சூழலை பற்றி பேசுற எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? வந்தது நல்ல போலையும் இருக்குது. ஏன் நல்ல போல இல்லை? முஸ்லிம் சமூகம் இப்ப ஒன்றுபட்டு யோசிக்கிறாங்க. எங்களை இப்படி ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறது. எங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிளவுகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நாங்கள் ஒன்றாக ஒரு சமூகமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் நல்ல விஷயம், உண்மையில் நல்ல விஷயம். ஆனால் ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு கேள்வி என்ன? பயத்தில் இப்படி ஒன்று சேர்ந்திக்கிறோமா, விளக்கத்தோட ஒன்று சேர்ந்திக்கிறோமா? விளக்கத்தால ஒன்று சேர்றது வேற, நடுக்கத்தால ஒன்று சேர்றது வேற. நடுக்கத்தால ஒன்று சேர்ந்திருந்தா நடுக்கம் போனதோடு திரும்பவும் பழைய நிலைமை போகும். விளக்கத்தோட ஒன்று சேர்ந்திருந்தா அது நிரந்தரமான ஒருமைப்பாடாக இருக்கும். பயம் வார நேரம் மனிதர்கள் மட்டுமில்லை ஒன்று சேர்ந்தது, விலங்குகளும் ஒன்று சேரும் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன்லயும் வந்து எப்ப கியாம நாள் வாரப்போது இந்த உலகத்தில் பெரும் குழப்பங்கள் ஏற்படும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், மலைகள் பெயர்ந்து பஞ்சாக பறக்கும். குர்ஆன்ல நீங்க கேட்டீங்க. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இந்த பேரதிர்ச்சிகள் இந்த பூமியில் ஏற்படுற நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇதல் வஹூஷு ஹுஷிரத், காட்டு மிருகங்கள் எல்லாம் அப்படியே ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்கும். காட்டு மிருகங்கள் மான், மர, மாடு, இது மாதிரி தாவர உண்ணிகளும் மாமிச உண்ணிகள், சிங்கம், புலி, கரடி, இவைகள் எல்லாம் காட்டிலே தான் வாழுகின்றன. ஆனா உண்டா வாழ்றது. மான் ஒரு கூட்டமாக இருக்கும், மறைகள் ஒரு கூட்டமாக இருக்கும், மாடுகள் ஒரு கூட்டமாக இருக்கும், சிங்கம் இன்னொரு கூட்டமாக இருக்கும், புலிகள் இன்னொரு கூட்டமாக இருக்கும். அப்படித்தான் வாழும். வேற வேறையா தான் இருக்கும். அப்படி காட்டில் இருந்தாலும் அவைகள் தங்களுக்கென்று வேறாக ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டை அவைகள் வைத்துக் கொள்கின்றன. ஆனா பூமியில அதிர்ச்சிகள் ஏற்பட்டு கியாம நாள் நெருங்க போற நேரம் இந்த எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றார். அதாவது மான், மர, மாடு, சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒன்றுக்கு வந்து அதுல பகையெல்லாம் மறந்து முன்னால் இருக்கிறது ஏண்ட இறை என்பதை மறந்து சிங்கமும் மானும் பக்கத்துல நிற்கும். இப்படி ஒன்று சேர்ந்த ஒரு கதை வந்திருக்கு. இது எப்படி இது ஒன்று சேர்ந்தது?
நடுக்கத்தில், விளக்கத்தில் அல்ல. அது மாதிரி எங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கும் இடைக்கிட என்ன மாதிரி நடுக்கம் வரணுமா? எங்கள்கிட்ட தெளிவான ஒரு வழிகாட்டல். இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தை அல்லாஹ் சொல்றான். சரி, ஒரு உம்மத்தன் சொல்றான். இந்த ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வான ரப்புக்கும் பாவுது. இந்த உங்களுடைய உம்மத் ஒரு உம்மத்து தான், ஒரு உம்மத்து தான். நான் உங்களுடைய ஒரே ரட்சகன், என்னை நீங்கள் இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது இந்த உம்மத்தின் மிகப்பெரிய சிறப்பு. இந்த உம்மத்தின் மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த அருளை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனையும் அருள் என்று பார்க்க தெரியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இலங்கை முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அண்மையில் நாங்கள் எதிர்கொண்ட இந்த அசாதாரண சூழலின் போது முஸ்லிம் சமூகம் நிதானமாகவும் பொறுமையோடும் அவசரம் இல்லாமலும் நடந்து கொண்டதை நாங்கள் அவதானிக்கிறோம். இது திட்டமிட்டு நாங்கள் செஞ்சது இல்லையா, அல்லது ஒரு சில வழிகாட்டல்கள் மூலமாக நாங்கள் அவ்வாறு நடந்து கொண்டோமா, அதையெல்லாம் தனியா வேறையா ஆராய்ச்சி பார்க்கணும். எப்படியோ முஸ்லிம் சமூகம் இலங்கையில் மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் பதட்டம் இல்லாமல் நடந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வேறுபாடுகள் இல்லாம, இயக்க வேறுபாடுகள் இல்லாம, கட்சி வேறுபாடுகள் இல்லாம ஒரு விஷயத்துல முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டு ஒரே விதமாக நடந்து கொண்டதுடைய விளைவை நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக எழுப்பி வந்த அந்த அலை எங்களை நினைத்து செல்லாம, எங்களை அடிச்சுக்கிட்டு போகாம, அந்த அலை தான் நினைத்தது போல வெற்றி இலக்கை அடையாமல் போய்விட்டது. எங்களுக்கு மேலால எங்களை அள்ளிக்கிட்டு போற அலையாக அது மாறல. சில நேரம் அவங்க எதிர்பார்த்திருக்கலாம், முஸ்லிம் சமூகம் கொழம்பு டென்ஷன் ஆகும், அவங்க மோதலுக்கு வருவாங்க, இப்படி வரணும் அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். அதனால் அவங்க தேவையாகவும் இருந்திருப்பாங்க. அப்படி முஸ்லிம் சமூகம் நடந்திருந்தால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் லேசாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். சில நேரம் ஒரு பெரிய அழிவும் ஏற்பட்டிருக்கலாம். நல்லா பாதுகாக்க. அங்க என்ன பார்க்கிறோம், ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபட்டோம், ஒரு சமூகமாக செயல்பட்டோம். ஒரு விஷயத்துல பொறுமையாக இருக்கிறதுல, நிதானமாக இருக்கிறதுல, அவசரப்படாம செயல்படுறதுல நாங்கள் ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது எங்களை துவம்சம் செய்ய நினைத்த, எங்களுக்கு நாசத்தை விளைவிக்க நினைத்த சக்திகளுக்கு ஒரு தோல்வியாக மாறுகிறது. இது ஒரு உதாரணம். எல்லா விஷயங்களையும் இந்த சமூகம் ஒரு உம்மத்தாக இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லா விஷயங்களும் ஒரு உம்மத்தாக இருந்தால் எவ்வளவு பலமானதாக இருக்கும் அந்த சக்தி. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கிட்ட பெரும்பான்மை சிறுபான்மை என்ற ஒரு பிரச்சனை அல்லாஹ் கிட்ட கிடையாது. அது உலகத்தில் உள்ளது. அல்லாஹ் தஆலா பெரும்பான்மைக்கு பக்கபலமாக இருப்பான். நீங்க பெரும்பான்மையாக சொல்லி அல்லாஹ் தஆலா எங்கும் சொன்னது கிடையாது. அடுத்த சமூகம் எங்களையே பார்த்து பயப்படுது. 2032ஆம் ஆண்டுல இவங்க பெரும்பான்மையாகுவாங்க. அவங்க பயப்படுற பயம் இது பெரும்பான்மையாக. அப்படி ஒரு திட்டம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருந்தா என்ன செய்யணும்? அவ்வளவு அழகா திட்டமிட்டு வேலை செய்யற ஒரு சமூகமா இந்த சமூகம் இருந்தா, அப்படி ஒரு திட்டம் இந்த சமூகத்தில் கிடையாது. அப்படி ஆகிறது இல்லை. அது இட்டு கட்டப்பட்ட ஒரு கதை.
அவதூறு, பொய், புரளி. ஆனால் அல்லாஹ் தஆலா பார்வையில சிறுபான்மை என்பது ஒரு பிரச்சனையா இருக்கு. அல்லாஹ் தஆலா சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார், நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளுக்கு உட்படுகின்ற போது அல்லாஹ் அந்த சமூகம் 10 பேரா இருந்தாலும் அவர்களோடு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மோதுற போது குகைவாசிகளுடைய ஒரு சம்பவம் வருகிறது. இந்த குகைவாசிகள் 5 பேரா 7 பேரா ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. 5 பேராகிக்கட்டும், 7 பேராகிக்கட்டும், 9 பேராகிக்கட்டும், 11 பேராகிக்கட்டும், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வாலிபர்கள்ட்ட ஒரு கதை. அவங்க ஒரு சமூகத்தில் ஈமான் கொண்டாங்க. இந்த முழு சமூகமும் எதிர்த்து நின்றது. அவர்களை அழித்து கூட அந்த சமூகம் உத்தேசித்தது. அந்த 5 பேரோ 7 பேரோ அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போகல, ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் தீர்மானித்தார்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போறது. அவ்வளவு. எங்க போறோம்னு தீர்மானம் ஒன்றும் இல்லை. எங்க போற, என்ன செய்த, அதன் முடிவு எல்லாரும் சேர்ந்து வெளியில போய். அப்ப எத்தனை பேர்? 10க்கு உட்பட்ட ஒரு எண்ணிக்கை. என்ன அவங்களோட பலம் அல்ல, அவங்கள்ட்ட இருந்தவங்களும் பலவீனம். அவர்களை உலகத்தில் எந்த சக்தி காப்பாற்ற முடியும்? ஒரு சின்ன ஒரு குழு. அல்லாஹ் என்ன செய்தார்? அவர்களை கொண்டு போய் ஒரு குகையிலே தூங்க வைத்தார். 300 வருடங்கள் தூங்க வைத்து எழுப்பினார். எழுப்பி அந்த சமூகத்துக்கு திருப்பி அனுப்பினார். 300 வருடங்களுக்கு பிறகு அவங்க விட்டுட்டு போன சமூகம் அங்க இருக்கல, வேறொரு சமூகம் இருந்தது. ஆனால் அந்த சமூகம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற ஒரு சமூகமாக இருந்ததை அவர்கள் பார்த்தார். ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற ஒரு சமூகமாக இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். என்ன அதிசயம்! அவர்கள் எந்த கொள்கையை தங்களுடைய இதயங்களிலே சுமந்தார்களோ, எந்த கொள்கைக்காக இந்த உலகத்தில் வாழ நினைத்தார்களோ, சுமந்த கொள்கையை விடமாட்டோம் என்ற ஒரே காரணத்துக்காக தங்களுடைய வீடு வாசல்களையும் சொத்து சுகங்களையும் தாய் தந்தையர்களையும் விடுவோம் என்று தீர்மானித்தார்களோ, அந்த கொள்கையை அவர்களை தூங்க வைத்துவிட்டு அல்லாஹ் வாழ வைத்தான். அந்த கொள்கையை அவர்களை தூங்க வைத்துவிட்டு அல்லாஹ் வாழ வைத்தான். எழுப்பி காட்டினார். நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த கொள்கை உங்களால் வாழவில்லை, நான் அதை வாழ வச்சிருக்கேன். அதான் வெற்றி, அதான் வெற்றி. சிறுபான்மைக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி. ஏனென்றால் அந்த 5 பேர் 7 பேர் ஒரு முடிவுல ஒரு திசையில போனாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. அந்த 5-6 பேரும் நாங்க இந்த ஊரை விட்டு போய் என்னதான் செய்யல, நான் இருக்கிறேன், நீங்க போங்க, அல்லது நான் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி இந்த ஊரில் தான் இருக்க போறேன், நான் வரமாட்டேன். அவர்களுக்கு இடையில இழுபறி, குழப்பம், பிரச்சனை, அது இதெல்லாம். அந்த 5 பேரும் அல்லது 7 பேரும் அல்லது 9 பேரும் ஒரு உம்மத்தாக இருந்தார். அவ்வளவுதான் அந்த ஊர்ல இருந்த முஸ்லிங்க. அவர்கள் ஒரே மாதிரி சிரிச்சாங்க, ஒரே திசையில போனாங்க, ஒரே லட்சியத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் எதனை ஆசித்தார்களோ விரும்பினார்களோ அதனை அல்லாஹ் செய்து காட்டினார். ஒரு சின்னதான். அப்ப என்ன சிறுபான்மை பிரச்சனை? சிறுபான்மை பிரச்சனை இல்லை. இந்த அருளை நாங்கள் விளங்கி இருக்க,
இந்த அருளை இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல வலா தனாஸு ஃபதஃஷலு வததபரியுக்கும், நீங்க இழுப்படி வானம், உங்கள்ட்ட பிணக்குகள் வானம், குழப்பங்கள் வானம், நீங்க தோல்வி அடைவீங்க, உங்களோட பலம் குன்றிவிடும், உங்களோட சக்தி போயிடும், நீங்க பிளவுபடவான. சகோதரனே, இந்த அருளை இந்த சமூகம் விளங்கி இருக்கிறது. அதற்காக நாங்கள் சொன்ன அந்த 3 விஷயங்கள், நாங்கள் சொன்னதில்ல, அல்லாஹ் தீன் சொல்லும் என்ன, எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும், எங்களுக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை கட்டுப்படணும், நாங்கள் தலைமைத்துவத்தை கட்டுப்படணும், நாங்கள் அன்போடையும் நல்ல பண்புகளோடையும் சகோதரத்துவத்தோடையும் வாழ வேண்டும். இது எங்களுடைய சிறப்பம்சம். இதற்கு மேலால் ஒரு சிறப்பை இந்த சமூகம் உலகத்தில் காண முடியாது. இதைவிட பெரிய ஒரு அருளை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. கொள்கை கோட்பாடுகளோடு அல்லாஹ் வழங்கின, அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு வழங்கிய இன்னும் ஒரு அருள் தான் இந்த அருள். அது மாதிரி இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய மற்றும் ஒரு அருள், இந்த சமூகம் தான் உலகத்தில் நன்மைகள் செய்கிற சமூகம், நற்செயல்கள் புரிகின்ற சமூகம். வேற சமூகங்கள் நற்செயல்கள் செய்யலாம், நற்செயல்கள் செய்யலாம், ஆனால் அவங்க செய்யற நற்செயல்களுக்கு பின்னால ஏதாவது நோக்கங்கள் இருக்கும். இந்த சமூகம் செய்கிற நற்செயல்களுக்கும் ஏனைய சமூகங்கள் செய்கிற நற்செயல்களுக்கும் வித்தியாசம். இந்த சமூகம் நற்செயல்கள் செய்கின்ற போது உலகத்தில் லாபங்களை எதிர்பார்த்து நற்செயல்கள் செய்யாது. நாங்கள் செய்யறோம் என்றால் அதை கிடக்கு. இந்த சமூகத்தை எல்லாம் அப்படி நற்செயல்கள் செய்ய சொல்லி சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த சமூகம் நற்செயல்கள் செய்கின்ற போது நல்ல செயல்களை பார்த்து, அதாவது நல்லது செஞ்சா அவங்களுக்கு நல்லது செய்யற சமூகமாக இருக்கும், அதே மாதிரி கெட்டது செஞ்சாலும் நல்லது செய்யற சமூகமா இந்த சமூகம். அதான் இந்த சமூகம் நற்செயல்கள் செய்யற போது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான அம்சம். நல்லதுக்கும் இந்த சமூகம் நல்லது செய்யும், கெட்டதுக்கும் நல்லது செய்யும். ஒரு விஷயம் நல்லதை செய்யும், லாபங்களை எதிர்பார்க்காது. இன்னொரு விஷயம் நல்லதை நல்லதுக்கும் செய்யும், நல்லதை கெட்டதுக்கும் செய்யும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நற்செயல் புரிகின்ற சமூகம் இந்த சமூகம். இது அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய அருள். லா தரர வலா திரார்,
எங்களுக்கு தீமை செய்யவும் இயலாது, தீங்குக்கு தீங்கு செய்யவும் இயலாது. நாங்க மற்றவங்களுக்கு தீமை செய்யவும் இயலாது, எங்களுக்கு தீமை செஞ்சதுக்காக தீமை செய்யவும் இயலாது. அப்படிப்பட்ட எனவே இந்த சமூகம் உலகத்தின் நன்மைகளை மாத்திரமே செய்யும், தீமைகள் செய்யாது. இந்த சமூகத்தில் சிறப்பு அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயும் அதைத்தான் இந்த சமூகத்தில் சிறப்பம்சமாக சொல்றான். குன்தும் கைர உம்மத்தின் உபரிஜத்தின்னா, மனித சமூகத்துக்கென்று தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமூகம் நீங்க தான். ஏனென்றால் தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், உலகத்துல நன்மைகள் எல்லாத்தையும் வாழ வச்சு தீமைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற சமூகம். அப்ப உலகத்துல நல்லது வாழணும்னு சொன்னா இந்த சமூகம் தான் அதுக்கு பொறுப்பு. கெட்டது இல்லாம போகணும்னா இந்த சமூகம் தான் அதுக்கு பொறுப்பு. இந்த பொறுப்பை சமூகம் எடுக்கும். நாங்க இதுக்குரிய ஆசை, நன்மை வாழ்றதுக்கு நாங்க தான் பொறுப்பு, தீமைகள் இல்லாம போறதுக்கு நாங்க தான் பொறுப்பு. இந்த பொறுப்பை நாங்க எடுத்து நற்செயல்கள் புரிகின்ற சமூகமாக நாங்கள் மாறோம். நற்செயல்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. கொள்கை எப்படி ஒரு பலமான சக்தியோ அது மாதிரி நாங்கள் ஒரு உம்மத்தாக இருப்பது எப்படி ஒரு பலமான சக்தியோ அது மாதிரி நற்செயல்கள் செய்யறதும் எங்களுக்கு ஒரு பெரும் சக்தி. நீங்க கேட்ட ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காட்டு வழியால் பயணம் போன 3 பேர் ஒரு மலை கொட்டு ஒரு மலை கொட்டிச்சுது. அந்த நேரம் அவர்கள் ஒரு குகைக்குள் போய் ஒதுங்கினார்கள். அந்த குகைக்குள் இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அந்த குகையின் வாசலை அடைத்துக் கொண்டது. அந்த பாறாங்கல்ல இந்த குகைக்குள்ள அகப்பட்ட அந்த 3 பேரும் தங்களாலான முழு பலத்தையும் பிரயோகித்து அதனை தள்ளினார்கள். அந்த பாறாங்கல் அசையவில்லை. இனி உணவில்லாமல் குடிப்பில்லாமல் அந்த குகைக்குள் இருட்டுக்குள் இருந்து அணுவாக தங்களுடைய உயிரை போக்குவதை தவிர, செத்து மடிவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த 3 பேரும் கல்ல வெளியில தள்ளுற முயற்சியை கைவிட்டுட்டு உட்கார்ந்து யோசித்தார்கள், என்ன செய்வோம். அவர்களுக்கு ஒரு உத்தி அவங்களோட சிந்தனைக்கு பட்டது. அவங்க கேட்டு கொண்டாங்க, நாங்க செஞ்ச நற்செயல்களை அல்லாஹ்விடம் சமர்ப்பிப்போம், சமர்ப்பித்து அல்லாஹ்விடம் கேட்போம், எங்களை இந்த நெருக்கடியிலிருந்து இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்த ஒவ்வொரு நற்செயலையும் அல்லாஹ்விடம் முன்வைத்தார். ஒருத்தர் சொன்னார், நான் என்னிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் சம்பளம் வாங்காம ஒரு நாள் போயிட்டான். அவனுடைய சம்பள தொகையை வைத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி நான் விட்டிருந்தேன். அந்த ஆடு பெரிதாகி குட்டிகளை ஈன்றது. அந்த குட்டிகளும் பெரிதாகி இன்னும் பல குட்டிகளை ஈன்றது. இப்படி அந்த ஆடு ஒரு மந்தையாகவே மாறிவிட்டது. நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த வேலைக்காரன் இந்த மந்தா வந்து சொன்னான், ஒரு சந்தர்ப்பத்திலே நான் உங்களிடத்தில் வேலை செய்து விட்டு சம்பளம் வாங்காமல் போனேன் அல்லவா, அந்த சம்பளத்தை தாங்கன்னு கேட்டான். யாரெல்லாம் அந்த மனிதனுக்கு அந்த ஆட்டு மந்தையை காட்டி, இதுதான் உங்க சம்பளம், எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன். அவன் ஒரு நன்றி கூட சொல்லாமல் அந்த ஆட்டு மந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இந்த நற்செயலை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த நெருக்கடியில் இருந்து
எங்களை காப்பாற்றுவாயாக என்று ஒருவர் கேட்டார். இந்த கல்லு கொஞ்சம் அசந்து. அப்படி அந்த 3 பேரும் அல்லாஹ்விடம் முன்வைத்த நற்செயல்கள் காரணமாக அந்த கல் நகர்ந்து அந்த குகையிலிருந்து தப்பினார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர் முன்வைத்தது தன்னுடைய தாய்க்கு செய்த பணிவிடை எப்படிப்பட்டது என்பதை அவர் சொன்னார். நேரம் போதாத அந்த சம்பவத்தை வழங்கப்பட்டது. இன்னொருத்தர் சொன்னார், தான் தனது குடும்பத்திலிருந்து ஒரு அழகான பெண்ணை அடைவதற்கு ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட அதனை விட்டு தான் விலகிக் கொண்டதை அல்லாஹ் தஆலாவிடத்திலே முன்வைத்து, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட செயல்களை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களை இந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று கேட்டபோது அந்த கல் சம்பூர்ணமாக விலகி அவர்கள் வெளியே சென்றார்கள். காதிசியா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எதிரிகளுடைய பலம் எத்தனையோ பங்கு அதிகமாக இருந்தது. எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருந்தது. முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுடைய படையின் பலவீனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு செய்தி அனுப்பினார்கள். அவர்கள் அந்த படையை வழிநடத்துவதற்காக அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? நான் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் பயப்படவில்லை. எங்களுடைய படை செய்கின்ற தீமைகளுக்கு, பாவங்களுக்கு நான் அதனை விட அதிகமாக பயப்படுகிறேன் என்று சொன்னார். நீங்க நற்செயல்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் தரும். இது நற்செயல்கள் செய்த சமூகம். எங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு நற்செயலுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குடும்பம் நடத்துறதுல, வியாபாரம் செய்யறதுல, அடுத்த அயலவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதில், வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதிலே, தாய் தந்தையரை கவனிப்பதிலே, தொழுவதிலே, தஹஜ்ஜத், வித்ர் போன்ற தொழுகைகளை நிறைவேற்றுவதிலே, நோன்பு பிடிக்கிறதுல, எல்லா செயல்களிலும் மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக நற்செயல்கள் புரிகின்றவர்களாக எங்களோட சமூகம் மாறினா அது எங்களோட ஒரு பலம். அது எங்களோட ஒரு பலம். எங்களுடைய வாலிபர்களையும் பெண்களையும் சமூகத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்களையும் எல்லோரையும் இந்த நற்செயல்களுக்கு நாங்கள் தூண்டோம். ஒருத்தர் நல்லவராக இருக்கிறாரா என்று பேசுறதா இருந்தா, சில நேரம் நாங்கள் அந்த நற்செயல்கள் என்ற நேரம் ஒரு சில நற்செயல்களோடு அந்த நற்செயல் என்ற வட்டத்தை சுருக்கி கொள்வோம். நாங்கள் சொல்லணும், நாங்கள் நோம்பு பிடிக்கணும், நாங்கள் தஹஜ்ஜத் சொல்லணும், நாங்கள் வித்ர் சொல்லணும், முன்பின் சுன்னத்துகளெல்லாம் சொல்லணும். இருந்தாலும் ஒரு மனிதன் நல்லவனா என்றத எப்படி அறிஞ்சு கொள்றது? ஒருத்தர் நல்லவரா என்றத கேட்கறதுக்கு, விளங்குறதுக்கு ஒரு லேசான மெத்தட் இருக்கு. ஒருத்தர் நல்லவரான்றத அவருடைய மனைவி கிட்ட கேட்கும், அவருடைய பிள்ளைகிட்ட கேட்கும். அவங்களுக்கு ரகசியம் தெரியும் அவரை பத்தி, அவர் நல்லவரா இல்லையா. ஒருத்தர் நல்லவரான்றத அவர்கள் கடையில வேலை செய்யற வேலையாட்கள்கிட்ட கேட்பாங்க. ஒருவர் ஆசிரியராக இருந்தா அவர் நல்லவரான்றத அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்பாங்க. ஒருத்தர் அயலவராக இருந்தால், அடுத்த வீட்டு ஆளாக இருந்தா அவர் நல்லவரான்றத அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு வேற அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்பாங்க. இப்படி ஒரு மனிதரோடு சுத்தி இருந்து வாழ்றாங்களே, அவங்க சொல்லணும் அவர் நல்ல மனிதர். அப்படிப்பட்டவர்கள் தான் நற்செயல்கள் கூறுகிறார். ஒருத்தர் தொழுவிட்டு நோம்பு பிடிச்சிட்டு தஹஜ்ஜத் தொழுவிட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு
மனைவி பிள்ளைகளோடு நல்லவராக நடக்கவில்லை, அங்கே அவர்கள் தங்களுடைய பாப்பாவை பத்தி அல்லது கணவனை பத்தி பெரும் மனக்குறையோடு வாழுகிறார்கள் என்றால் அவர் நல்லவர் அல்ல. அவர் நல்லவர் அல்ல. தனக்கிட்ட வேலை செய்யற வேலையாட்களோடு பெருமனதோடு நடக்க தெரியாதவர் நல்லவர் அல்ல. ஒவ்வொரு இடத்திலையும் நற்செயல்கள் புரிகின்ற சமூகம் ஒன்றை நாங்கள் காண வேண்டும், உருவாக்க வேண்டும். அது எங்கட பலம். இன்று முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அவங்களோடு பிரச்சனைக்கு போவானாம் என்று எல்லா இடங்கள்லையும் எல்லா சுத்துபாக்கள்லையும் நாங்கள் பேசி இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டோம். நல்ல ஒரு விஷயம் எப்பயோ சொல்லியிருக்கோம். நாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்து அப்படி நடந்திருந்தா சில நேரம் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா, இன்னைக்கு சொல்ல வேண்டி வந்திருக்குது. சொல்லி கொஞ்சம் பயனும் வந்திருக்கு, பயன்களும் இழந்திருக்கு. நல்ல அடுத்த சமூகத்தோடு மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களை சுரண்ட யோசிக்கப்படாது, அவங்களை ஏமாற்றுறதுக்கு யோசிக்கப்படாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களோடு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாக நடந்து கொள்வோம். இதுவும் இந்த அசாதாரண சூழலுக்கு பிறகு முந்தைய நடந்திருக்கோம். ஆனால் அது இப்பயாவது அது தூங்கினது நல்ல. இன்னொரு கேள்வி இருக்கிறது, அவர்களோடு நல்ல விதமாக நடந்துட்டு எங்கட சமூகத்தில் இருக்கிறவங்களோட நாங்க முறைச்சிக்கிண்டு கடுமையாக நடந்து கொண்டா எப்படி இருக்கும்? அந்த சமூகத்தோடு நல்லவர்களாக நடக்க வேண்டும், எங்கட சமூகத்தோடு நாங்க பிரச்சனை படுவோம்னு சொன்னா அது எப்படி? அப்படி அல்ல. நன்மை எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது போன்று மற்றொரு அருள், மற்றொரு இந்த அசாதாரண சூழல்ல நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு எதிராக அவங்க பேசினாங்க. இல்லாத பொல்லாத பொய்கள், அவதூறுகள், இட்டு கட்டப்பட்ட கதைகளை எல்லாம் சொன்னாங்க. அழிப்போம் ஒழிப்போம் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த நேரம் தான் எங்களோட சமூகத்தில் இருந்த வழிகாட்டிகள் சொன்னாங்க, நீங்க நல்லது செய்யுங்க, நீங்க அப்படி நடந்து கொள்ளவாங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக பொய் சொல்லவாங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக அவதூறு பேசுவாங்க, நீங்க அவங்களை ஏமாத்தவான, நீங்க அவங்களை புறக்கணிக்கவான. இது எவ்வளவு அழகான வழிகாட்டல். இப்படி ஒரு வழிகாட்டல் உலகத்துல யாராவது இந்த சமூகத்துக்காக கொடுப்பாங்களா? நாங்க ஒன்றும் செய்யாம நல்லவங்களாக வாழ்ந்து எங்களுக்கு எதிராக இந்த சமூகத்தை இல்லாமக்கணும், அடிக்கணும் என்று அவங்க பேசுறேன்னு சொன்னா அது எவ்வளவு கீழ்த்தரமான அசிங்கமான அணுகுமுறை. அந்த அசிங்கமான கீழ்த்தரமான அணுகுமுறையை நாங்கள் கண்ணெதிரே கண்டும் கூட எங்களோட சமூகத்தை வழிநடத்துறவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, நீங்க அவங்களோட நல்லா நடந்துக்கோங்க, நீங்க அவங்களோட நல்லா நடந்து. இதுதான் எங்களோட பலம், இதுதான் எங்களோட சக்தி. இது அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சுக்கிற பெரிய அருள். உலகத்தில் எந்த சமூகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருள் கிடைக்காது, கிடைக்கவில்லை. இதை நாங்கள் பாதுகாக்கணும், வளர்ப்போம். இந்த அருளை நாங்கள் சாதாரணமாக கருதப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதீன ஆமனூன்னு சொல்ற இடமெல்லாம் ஆமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் என்று எங்களை பாராட்டி இருக்கிறார். அது மாதிரி எங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற இன்னும் ஒரு அருள், அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னமே ஒரு கொள்கை அல்லாஹ் தந்திக்கிறான்னு சொல்லி, அந்த கொள்கை இந்த சமூகம் பெற்றால் இந்த சமூகத்துல இன்னும் ஒரு அருள் வெளிப்படும். அது என்ன தெரியுமா? தெளிவான பேச்சு, தெளிவான பேச்சு. பேச்சுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறார். ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அன்பும் கருணையும் உள்ளவன் என்று அல்லாஹ்வை சுட்டிக்காட்டுற திருநாமம் தான் ரஹ்மான். அஸ்மாஉல் ஹுஸ்னால முதலாவது இடத்தை பெற்ற
அல்லாஹ்வுடைய திருநாமம். ஏனென்றால் இந்த ரஹமத்து தான் அல்லாஹ்வுடைய மிக விசாலமான பண்பு, அனைத்தையும் மிகைத்த பண்பு. அந்த ரஹ்மானுடைய ரஹமத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது சூரத்துர் ரஹ்மானுடைய முதலாவது வசனத்துல நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான், ரஹ்மான் அவன் என்ன செஞ்சான்? அல்லமல் குர்ஆன், அவன் மிகப்பெரிய அருள் குர்ஆனை கற்றுக் கொடுத்ததான். அது நாங்கள் முதலாவது பார்த்தது எங்களுக்கு அல்லாஹ் எல்லா விளக்கங்களையும் இந்த குர்ஆனின் மூலம் தந்திருக்கிறார். விளக்கம் இல்லாத சமூகமா நாங்க வாழப்படாது, கொள்கை இல்லாத சமூகமா வாழப்படாது. அது ரஹ்மான் எங்களுக்கு செஞ்சுக்கிற அருள். அர் ரஹ்மான் அவன் முதலாவது அருள் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்பித்தார். அதற்கு பிறகு ஹலக்கல் இன்சான், அவன் அடுத்த அருள் மனிதனை படைத்தது. படைச்சி அவனுக்கு என்ன அல்லாஹ் செஞ்சான்? அல்லமஹுல் பயான், பேச கற்றுக் கொடுத்தான். பேச கற்றுக். இதுல நீங்க சரியா பார்த்தா மனுஷனை படைச்சி பேச கற்றுக் கொடுத்த பிறகுதான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கினார். அப்படிதான் மனுஷனை படைச்சது முதலாவது, பேச கற்றுக் கொடுத்தது அடுத்த விஷயம், அதுக்கு பிறகுதானே குர்ஆன் வந்து. ஆனா முதலாவது அருளாக அல்லாஹ் சொல்றது குர்ஆனை கற்றுக் கொடுத்தது தான். குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் நாங்க முதலாவது அருள் அந்த கொள்கை விளக்கம் என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த கொள்கையை சுமந்த மனிதன் அவன் தான் அடுத்த அருள். இந்த கொள்கையை சுமந்தா, கொள்கைக்கு பிறகுதான் மனிதன் நல்லா பேசுறான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதன் அவன் அடுத்த மிகப்பெரிய அருள். அந்த அருள் அவன் எப்படி வெளியாகும்? பயான், அவனுடைய பேச்சினால், அவனுடைய பேச்சினால் அந்த அருள் வெளியாகும். இந்த பேச்சு இருக்குது, தெளிவான பேச்சு அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். இந்த சமூகம் தெளிவாக பேசுற மாதிரி உலகத்தில் வேறு எந்த சமூகமும் தெளிவாக பேச முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தெளிவான விஷயங்கள் இந்த சமூகத்திடம் இருக்கின்றன. மயக்கங்கள், குழப்பங்கள் இல்லாத, லாரைபி, எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத மிக தெளிவான விளக்கங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் வழிகாட்டல்களும் போதனைகளும் உள்ள சமூகம் தான் இந்த சமூகம். அப்ப இந்த சமூகம் எழுப்பி நின்று பேசினா அவ்வளவு பேரும் கேட்பான், அவ்வளவு பேரும் கேட்பாங்க. ஆனால் இன்று இந்த சமூகம் அந்த அருளை இழந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வழிக்கு கூப்பிடுற நேரம் மக்களை ரெண்டு தன்மைகளோடு கூப்பிடுங்க. உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன். அல்லாஹ் நபியே உமது ரட்சகனின் பாதைக்கு மக்களை அழைக்கிற போது எப்படி கூப்பிடுங்க தெரியுமா? அந்த அழைப்பில் ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, அது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். ஹிக்மா, ஞானம் நிறைந்ததாக இருக்கும். அதாவது நீங்க பேசுற ஒவ்வொரு விஷய வசனத்திலையும் ஒவ்வொரு வரியிலையும் அறிவு சொட்ட வேண்டும், அறிவு சொட்ட வேண்டும். இரண்டாவது, வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசம், அழகான மொழி, அறிவுபூர்வமான விளக்கம், அழகிய மொழி. இந்த ரெண்டாலையும் உங்களோட ரப்போட வழிக்கு, உங்களோட ரட்சகண்ட பாதைக்கு நீங்கள மக்களை கூப்பிடுங்க. அதாவது அல்லாஹ் மிக அழகானவன், அவனை நோக்கி ஒரு மனுஷனை கூப்பிடுறேன்னு சொன்னா இந்த ரெண்டு இருக்கணும். அறிவுபூர்வமான விளக்கம், அழகான பாசை, அழகான பாசை. இந்த ரெண்டையும் முன்வச்சு கூப்பிட்டா உலகத்துல யாருக்கும் மறுக்க இயலாது, சில விதண்டாவாதிகளை தவிர. இது அழைப்புக்கு. விவாதிக்க போனா ஏதாவது மார்க்கம் பற்றி ஒரு விவாதத்துக்கு போனா அந்த விவாதத்தை எப்படி செய்ய வேண்டும்? மௌஹிதா ஹஸனா, உபதேசம் அழகான மொழியில் இருக்கும். ஆனா ஜிதால், விவாதம் பில்லத்தி ஹிய அஹ்சன், இது ஹஸனாவா இருந்தா அது அஹ்சனாக இருக்க வேண்டும், அது மிகச்சிறந்த மொழியில் இருக்க வேண்டும். விவாதத்துக்கு போனா மிக அழகான மொழி, அழைக்கிற நேரம் அழகான மொழி. விவாதிக்க போனா மிக அழகான மொழி, மிக அழகான மொழி இல்லாம விவாதிக்க போகப்படாது.
அழகான மொழியும் அறிவுபூர்வமான விளக்கமும் தேவை இந்த மார்க்கத்துக்கு கூப்பிடுறது. சகோதரர்களே, முஸ்லீம்கள் பேசினா எப்படி இருக்குது? அழகா இருக்குதா? ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார் சண்டையாகுன்னு. இல்ல, சும்மா பேசிக் கொண்டிருக்கிறதா? முஸ்லீம்கள் பஸ்ல போறாங்க, ரெண்டு பேர் கழிச்சு போடுறாங்க, டெலிபோன்ல பேசுறாங்க, இங்கேருந்து ஒருத்தர் பேசுறாரு, அங்கேருந்து ஒருத்தர் பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டா சில நேரங்கள்ல கஷ்டமாயிடுச்சு. என்ன இப்படி பேசுறாங்க? முஸ்லீம்கள் அழகான மொழி பேசுறாங்க. இன்னலில் பயானில சிஹரன், பேச்சுக்கு மந்திர சக்தி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மந்திர சக்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அன்று வாழ்ந்த இஸ்லாத்தின் எதிரிகளை எல்லாம் வளைத்து போட்டது இந்த மந்திர சக்தியினால் தான். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற போது அப்படியே நாளாக மடிந்து விட்டார்கள். அந்த வசனங்களின் கவர்ச்சியிலே தங்களை பறி கொடுத்தார்கள். அழகா ஒரு விஷயத்தை சொல்ற போது கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த உள்ளத்துல அது தெளிவாக போய் பதியும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சமூகம் நாகரீகம் அடைந்த சமூகம் என்பதற்கான ஒரு சிறந்த அடையாளம் தான் நாகரீகமான பேச்சு. அழகான பேச்சு, நல்ல அழகா பேசணும். அழகா பேசணும்னா செந்தமிழ்ல பேசணும் பொருள் இல்லைடா. செந்தமிழ்ல பேசினா நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க. நீங்க பேசுற சாதாரண பாசுலதான் பேசிக்கிட்டு செந்தமிழ்ல பேசணும் மட்டும்தான். ஆனால் அந்த பேச்சு அறிவுபூர்வமாக இருக்கும். அழகான மொழியில அந்த பேச்சு மக்களுக்கு விளங்குற எளிமையான ஆனா அழகான மொழியில அந்த பேச்சு அமைய. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட பேச்சு தான் ஹதீஸ் என்று சொல்றாங்க. குர்ஆனும் ஹதீஸும் மிக உயர்ந்த மொழி நடையிலே இருக்கிறது, ஆனால் மிக எளிமையான மொழியிலும் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த தரத்துல பேசுற அளவுக்கு உலகத்தின் எந்த பெரிய மகானும் எந்த பெரிய மேதையும் வரவில்லை. அந்த அளவு மிக அழகான மொழியிலே இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துக்கு முன்வைத்து விட்டு போயிருக்கிறார். நாங்க கேலரி லாங்குவேஜ்ல இந்த மார்க்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லப்படாது. நாங்க சாதாரணமாக பேசுற போதும் அழகான மொழியில் பேசப்படாது. எங்களோட மனைவியோட பிள்ளைகளோடு பேசுற அந்த எங்களோட வீட்டு பாசனையிலிருந்து அழகா பேசப்படணும். அது நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் மிக உன்னதமான ஒரு பண்பு. அது ஒரு அருள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், ரஹ்மான் இந்த சமூகத்துக்கு செய்த அருள் என்று. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்து மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தார். சகோதரனே, இப்படிப்பட்ட அருள்களை எல்லாம் இந்த அருள்களை பற்றி பேசிக்கிட்டே போறோம். மிக முக்கியமான சில அருள்கள், நாங்க புறக்கணிக்கிற அருள்கள் அல்லது எங்களுக்கு விலங்கல்ல நாங்க கணக்கெடுக்கல்ல என்று ஆக்கப்பட்டிருக்கின்ற சில அருள்கள். இந்த அருள்களை இந்த சமூகம் புறக்கணித்தால் இந்த சமூகம் மேல வரையலாம். இந்த அருள்களை இந்த சமூகம் சரியாக விளங்கி அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச இந்த அருள்களை மாதிரி வேறு யாருக்கும் எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் செய்யவில்லை. இந்த அருள்களை நாங்கள் திறமை கொண்டு இந்த அருள்களை சுமந்து அதனை அனுபவித்து அதன் மூலம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இந்த உலகத்திலே செய்து வாழுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வோம் என்று சிந்தித்தால், செயல்பட்டால் இந்த சமூகத்துக்கு நல்லதொரு எதிர்காலம். இந்த அருள்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு நாங்க நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சா நாங்க அல்லாஹ் தஆலாவுடைய பக்க பலத்தை பெறுவது என்பது சாத்தியமானது அல்ல. சகோதரர்களே, துவா கேட்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டு முடித்தேன். துவா ஒரு அருள் இல்லையா என்று நீங்க கேட்டீங்க. துவா அருள் தான். அதை நான் இங்க எடுத்துக்கொள்ளும். ஏன் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, துவா கேட்கறதுக்கு சில அதபுகள்.
அந்த அதவுகளோடு கேட்டா அது அருள். அந்த அதவுகள் தெரியாம கேட்டா அங்கேயும் விளக்கம் இல்லாம நாங்க செய்யறோம் என்று சொல்றோம். ஏதாவது ஒரு விஷயத்துல துவா கேட்கிற நேரம் அந்த விஷயத்துல அந்த கருமத்துல இறங்கி கொண்டுதான் துவா கேட்கணும். அதுக்கான அதவுகள் ஒன்று. உதாரணமா பயணத்துல போற துவா, பயணத்துல ஓடுற துவாவை பயணத்துக்கு நீயத்து வச்சுட்டு தூங்கி எழுப்பினோடனே பெட்ல இருந்து கொண்டு அந்த துவா ஓதுறீங்க. பயண துவா எங்க ஓதுற? பயண துவா ஓதணும் வீட்டுல இருந்து புறப்பட்டு ரோட்டுக்கு வந்து வாகனத்தில் ஏறிக்கிட்டு தான் பயண துவா ஆகும். வாகனத்தில் ஏறி தான் பயண துவா ஆகும். அப்ப ஒரு காரியத்துக்காக துவா செய்யற நேரம் அந்த காரியத்துல ஈடுபட்டு கொண்டுதான் துவா செய்யும். அந்த காரியத்தோட சம்பந்தமே இல்லாம துவா செய்யறது அந்த துவாக்குரிய அதவுகளோடு செய்யப்படுகின்ற துவா. அடுத்தது ஒரு துவாவை செய்யற நேரம் அந்த முயற்சியில் நாங்கள் முன்னே செல்ல வேண்டும். நல்லா சொல்றாங்க, நீங்க ஒரு சான் வாங்க, நான் ஒரு முறை மாறேன், ஒரு சான் வாங்கன்னு சொல்றேன். அப்ப நாங்க கொஞ்சம் முன்னுக்கு போவோம். இந்த ரோட்ல போற பஸ் கண்டியில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் போகும். சரி, யாராவது சார் யாழ்ப்பாணம் போற பஸ்ல யாழ்ப்பாணம் கண்டி இருந்தாங்க கொண்டு வர அந்த பஸ்ல ஏறி கண்டி பக்கம் போகுது பஸ். அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு ஏறிட்டார். அவருக்கு ரோட் தெரியா, எந்த பக்கத்துல இருந்து ஏறுறேன்னு தெரியாத ஏறி காத்து வைங்களே. ஏறி பஸ் கண்டி பக்கம் தான் போகும். அவர் யாழ்ப்பாணம் போகும். அவர் துவாவும் மோதிட்டார். பத்திரமா யாழ்ப்பாணத்துல கொண்டு போய் சேர்க்க சொல்லி அல்லா கிட்ட கேட்கிறார். தடங்கள் இல்லாம போய் சேரணும். துவா கேட்க கேட்க பஸ் எங்க போகும்? துவா யாழ்ப்பாணத்துக்கு போற நீயத்தோட ஏறினார். எனவே துவா கேட்டோடனே பஸ் அப்படி ரோட்ல யூ டர்ன் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு திரும்புமா? அப்படி திரும்பாது. எனவே நாங்க போற திசையில தான் அந்த திசையில எங்களை கொண்டு போய் சேர்க்க சொல்லி துவா செய்யணும். திசையும் இல்லாம, வேலையும் இல்லாம, பணியும் இல்லாம, பாத்திரமான முயற்சிகள் எதையும் எடுக்காம நாங்க துவா கேட்டா அல்லாஹ் தஆலா அந்த துவாக்களை அதற்குரிய அதவுகளோடு கேட்ட துவாவாக அங்கீகரிக்கிறாங்க. அது துவா என்றது ஒரு தனியான தலைப்பு. அது நேரையாக நாங்கள் படிக்கிறோம். எப்படி துவா கேட்பது? துவா ஒரு ஆயுதம் தான், ஒரு அருள் தான். ஆனால் அதற்குரிய குருமத்தோடு கண்ணியத்தோடு அதனை செய்தால் அது ஒரு ஆயுதம், அருள். இப்படி நிறைய அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்கள் இருக்கின்றன. இந்த அருள்களை எல்லாம் பெற்று இந்த அருள்களை நாங்கள் பயன்படுத்தி வாழ்ந்தால் எங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க போதுமானவர். இந்த அருள்களை எல்லாம் விட்டுட்டு கணக்கெடுக்காம எங்கட போக்குல நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு அசாதாரண சூழல் வருகின்ற போது இந்த விஷயங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டு நன்றாக விளங்கி அதனை செயல்படுத்துகின்ற ஒரு தயார் நிலை எங்களுடைய உள்ளங்களிலே வருகிறது. அதனால் இப்படியான விஷயங்களை கேட்டு செவிமடுத்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களை சீர்திருத்தி சமூகத்திலே மாற்றங்களை செய்து ஒழுங்குகளை ஏற்படுத்தி நாங்கள் எங்களுடைய சரியான பாதையை அமைத்துக் கொள்ள வல்லநாயன் எங்களுக்கு அருள் புரிவானாக. அதற்கான முயற்சிகளில் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்துடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.